ஹாய் ஹலோ நண்பா, அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறதுனா லியோனிட் மெட்டியோர் ஷவர். இப்போ தான் ரீசெண்டாக நம்ம தீபாவளி கொண்டாடிட்டு அப்படி ஆகாசத்தில் நிறையா வெடிகள் பறக்க விட்டு அப்படி நட்சத்திரம் மாதிரி மின்னிக்கிட்டே பூமி வரதை பார்த்துக்கிட்டே இருந்தோம். அது வந்து நம்ம செயற்கையாக நம்ம கொண்டாடின ஒரு கொண்டாட்டம் தான். ஆனால் அதே போல் உண்மையாக ஒரு வால் நட்சத்திரம் மாதிரி ஒரு நிறைய ஆகாயத்தில் வந்து நம்ம ஒளி மாதிரி வந்துக்கிட்டே வந்து மறைஞ்சிரும். அந்த மாதிரி நிறைய நம்ம பார்த்துட்ருப்போம். இப்போ காலத்தில் பார்க்கறதுக்கு ரொம்ப கம்மியாகிடுச்சு. சிட்டிஸில் இருந்தால் அதை அவ்வளோ அழகாக பார்க்க முடியாது. கிராமத்தில் இருந்தால் இன்னும் அழகாக அதை பார்க்கலாம். இந்த இமேஜை பார்த்தாலே உங்களுக்கு ஒரு விஷயமாக புரியும் அது என்னென்னு. அந்த மெட்டியோர் ஷவர்னா என்ன? மெட்டியோர்னால் ஒன்றுமே இல்லை, இந்த ஆகாசம் அப்படின்னா பூமியில் இல்லாமல் பூமியிலேருந்து வெளியுலகத்துலேருந்து ஒரு பொருள் வந்து பூமிக்குள்ளே வரும்போது அந்த காற்றில் இருக்கிற பொருட்கள் வந்து அது ஃப்ரிக்ஷனால் அது எரிஞ்சு சாம்பலாகி அந்த ஒளி மட்டும் நமக்கு தெரியும். சர்ன்னு ஒரு தீப்பு அந்த மாதிரி போய் மறைஞ்சிரும். அந்த மாதிரி தான் நம்ம மெட்டியோர்னுவோம். ஆனால் ஷவர்னு ஏன் சொல்கிறாங்க? ஷவர்னா என்னது? சாதாரண 1-2 துளி இல்லை, அதிகமாக வர்றது தான். அதுதான் இப்போ ஆகாயத்தில் ஒரு அதிசயமாக நடக்க போகுது. அது என்னன்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். நியூஸில் வந்துச்சு ரீசெண்ட் டைமில். அது என்னென்னு பார்ப்போம். நவம்பர் 6 நவம்பர் 30 வரைக்கும் இந்த மெட்டியோர் ஷவர் வந்து இருக்க போகுதுன்னு சொல்கிறாங்க. அது பீக் வந்து என்னென்னா நவம்பர் 17 அதிகமாக இருக்கும்னு. ஏன் எதனால் இது வருதுன்னு பார்ப்போம். என்னென்னா பூமி வந்து ஒரு டென்ஸ் அப்படின்னா ஒரு அடர்த்தியான ஒரு டெப்ரீஸ்ன்னு சொல்லுவோம். டெப்ரீஸ்னால் ஒன்றுமே இல்லை. இப்போ நம்ம ஒரு சின்ன சின்ன கல்லுன்னு சொல்லுவோம் நம்ம போகிற வழியில். அதே மாதிரி தான் ஆகாயத்தில் வந்து பெரிய பெரிய ஆஸ்ட்ராய்ட்ஸ் வந்து சின்ன சின்ன துகள்களாக சின்ன சின்ன பொருளாக அது பிரிஞ்சு அதெல்லாம் ஏதோ ஒன்றுக்கு ஒன்று இடிச்சுக்கிட்டோ எப்படியோ அந்த மாதிரி தனித்தனியாக பிரிஞ்சது வந்து அது பூமிக்குள்ளே வரும்போது அதை டெப்ரீஸ்ன்னு சொல்லுவோம். இல்லைனா ஆகாயத்தில் இருக்கும்போது டெப்ரீஸ்ன்னு சொல்லுவோம். அதை கம்மக்ராஸ் வந்து இந்த பூமி வந்து அதை தாண்டி போய்கிட்டு இருக்குது. ஏன்னா எங்கே முக்கியமாக வந்து வால் நட்சத்திரம்னு சொல்லுவோம். காமெட்னா நம்ம சொல்கிற வால் நட்சத்திரம் அது வந்து 55P டெம்பிள் டர்ட்டில். இது வந்து சின்ன வால் நட்சத்திரம். அது வந்து எந்த கான்ஸ்டலேஷன் வந்து வருதுன்னா லியோ என்ற கான்ஸ்டலேஷன். நம்ம சிம்மராசின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அதுதான் லியோ கான்ஸ்டலேஷன் சொல்லுவாங்க. அதுலேருந்து இது வந்து சூரியனை சுற்றிட்டு இருக்கிற ஒரு வால் நட்சத்திரம். அதுக்கு இருக்கிற டெப்ரீஸ்னால் அதோட சின்ன சின்ன துகள்களை தாண்டி தான் நம்ம பூமி போகுது. இப்போ அதான் சூரியனை சுற்றும் போது அதை தாண்டி போகும். அப்போ தான் அதே போல் என்ன நடக்குது, லியோனைட்ஸ்ன்றது என்னென்னா இப்போ வந்து அதிகமான டெப்ரீஸ் அப்படின்னா நிறையா துகள்கள் நடுவில் இந்த பூமி ட்ராவல் ஆகும்போது என்னென்னா ஃபாஸ்டர் மெட்டீரியல்ஸ் அப்படின்னா அதிகமான இந்த துகள்கள் வந்து பூமிக்குள்ளே என்ட்ராகுது. கிட்டத்தட்ட 71 கிலோமீட்டர், ஒரு செகண்டுக்கு 71 கிலோமீட்டர்னால் கண் மூடி கண் திறக்க முடியாது. நம்ம சென்னையை தாண்டி மகாபலிபுரம் தாண்டி சர்ன்னு போயிட்டே இருக்கலாம். அந்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரி தான் வேகமாக போயிடும் இது. அதே போல் இது வந்து சாதாரணமாக தினம் நடந்துகிட்டு இருக்குது. சாதாரண நாட்களையும் நம்ம பார்க்க முடியும். அப்படின்னா என்னென்னா 1 மணி நேரத்துக்கு வந்து கிட்டத்தட்ட 15 மெட்டீரியல் வந்து பூமிக்குள்ளே வந்து போய்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி எரிஞ்சு சாம்பலாகி போய்கிட்டே இருக்கும். பூமி ரொம்ப பெருசு இல்லை, ஆனால் சில இடத்துல தெரியும், சில இடத்துல தெரியாது. அந்த மாதிரி நார்மலாக தான் நடந்துகிட்ருக்கோம். ஆனால் இப்போ இந்த விஷயம் என்ன ஸ்பெஷல்ன்றது தான் பார்க்கணும். லியோனைட்ஸ் என்னென்னா ஃபயர் பால் மெட்டீரியல்ஸ்னு சொல்லுவாங்க. ஏன் இந்த வார்த்தைகள் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும்னா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஃபயர் பால் மெட்டீரியல்ஸ்னால் என்னென்னு சொல்லுவாங்க. லியோனைட்ஸ் வந்து இந்த ஒரு செப்பரேட்டாக நம்ம ஒரு எக்ஸாம் பாயிண்ட் வந்து திடீர்னு அந்த டாபிக் வரும், இல்லைனா அந்த வேர்டு கேட்போம். அந்த வேர்டுக்கான அர்த்தம் நமக்கு தெரிஞ்சிருக்காது. இந்த மாதிரி வரும்போது தான் நியூஸில் வரும்போது தான் நம்ம அதை நோட் பண்ணி நம்ம படிச்சுக்கணும். இதை நம்ம ஷூட்டிங் ஸ்டார்ஸ்ன்னு சொல்லுவோம். ஷூட்டிங் ஸ்டார்னால் நம்ம ஒன்றும் ஷூட் பண்ண போகிறதெல்லாம் இல்லை. சாதாரணமாக ஆகாயத்தில் வந்து இந்த ஒரு நட்சத்திரம் ஷூட் பண்ணுற மாதிரி தான். அந்த ஆகாயத்துலேருந்து அப்படி ஒரு ஒளி பந்த மாதிரி ஒரு கோடு மாதிரி அப்படி வந்து ஹெட்டாயிரும். இப்போல்லாம் நம்ம வெடிச்சே நிறையா ஆகாயத்தில் பறந்து மின்னி அப்படி நிறையா பார்த்துருவோம். ஆனால் இயற்கையாக நடக்கிறது தான் இது. என்ன நடக்கும்னு நம்ம அதுக்கு முன்னாடி சொல்லிட்டேன். இந்த மெட்டீரியல் அந்த பூமியிலேருந்தால் வெளியே இருந்து வரும் ஒரு பொருள் வந்து இந்த பூமியோட மாலிக்யூல்ஸ், இயற்கையான நம்ம எர்த்தோட அட்மாஸ்பியர் இருக்குது பார்த்தீங்கன்னா, அதில் இருக்கிற மாலிக்யூல்ஸோட அதோட ஃபோர்ஸ் அவ்வளோ ஸ்பீடாக வரதில்ல. அதோட ஃபேஸ் பண்ணும்போது வந்து அதில் இருக்கிற ஃப்ரிக்ஷனால் என்னென்னா அது எரிஞ்சிட்டு அந்த எரிஞ்சதில் தான் அந்த லைட்டிங் வந்து ஒரு கோடு மாதிரி நமக்கு தெரியும். மெட்டியோர் ஸ்டோம்னு சொல்கிறாங்க. இந்த ஸ்டோம் எதுக்கு வருதுன்னா 33 வருஷத்துக்கு ஒரு வாட்டி சாதாரணமாக வந்து வர்றது தான் இது. அதே போல் இந்த லியோனிட் ஷவர் என்னென்னா சாதாரணமாக வந்து நம்ம இதுக்கு முன்னாடி என்ன பார்த்தோம், 1 மணி நேரத்துக்கு 15 மெட்டீரியல்ஸ் தான் வரும்னு சொன்னோம். ஆனால் ஒரு 1000 கணக்கில் வந்துச்சுன்னா அதுதான் இங்கே மெட்டியோர் ஷவர்னு சொல்கிறோம். 1966லேயும் வந்துருக்கு, 2002லேயும் வந்துச்சு, 1833லேயும் நடந்துச்சு. அந்த ஃபாரின் கண்ட்ரீஸில் வந்து யூஎஸ்ஏ அந்த இடத்துல ஒரு யூகே அந்த மாதிரி இடத்துல வந்து இவங்க ட்ரா பண்ண டயக்ராம் இந்த ரைட் சைடு இருக்குது. இது 1833ல் அவங்க அசம் பண்ணி அவங்க ட்ரா பண்ண டயக்ராம். இந்த ஃபார்மேட் நம்ம பார்த்தாலே தெரியும். ஒரு அதிகமான ஒளிப்பந்தம் ஆகாயத்துலேருந்து வர மாதிரி தான். அதை நம்ம கண்ணால் பார்க்க முடியுமா? பார்க்க முடியும் நண்பா. ஆனால் இருக்கிற பிரச்சனை என்னென்னா இப்போ வந்து நம்ம எல்லாமே பொல்யூட் பண்ணிவிட்டோம். மேகம் இல்லைன்னா பார்க்கலாம். அதே போல் நிலா வந்து அதிகமான வெளிச்சமாக இருந்துச்சுன்னா இந்த வெளிச்சம் நமக்கு தெரியாமல் போயிடும். அதெல்லாம் பார்க்கலாம். இன்னொன்றுனா லைட் பொல்யூஷன். நம்ம இப்போ கிராமத்தில் இருந்தால் பார்க்குற வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஆனால் சில ஏரியாஸ் உலகம் முழுக்க நடக்கிற இன்சிடென்ட்னால சில ஏரியாஸ் வந்து இது கான்சன்ட்ரேட் ஆகி அங்கே வந்து டார்கெட்டாக இருக்கும். அது ரீசெண்டாக இன்னும் ரிலீஸ் பண்ணால் அந்த பர்டிகுலர் டேட் அன்றைக்கி அவங்க சொல்லுவாங்க போல். இப்போ என்னென்னா லைட் பொல்யூஷன்னா நம்ம சிட்டியிலேருந்து ஒரு நட்சத்திரத்தை பார்த்தோம்னா நட்சத்திரங்கள் வந்து இப்போலாம் தெரியறது கூட இல்லை. அதே கிராமத்தில் வந்து லட்சக்கணக்கில் நட்சத்திரம் தெரியும் கண்களுக்கே, ஆனால் சிட்டியில் தெரியாது. காரணம் என்னென்னா லைட் பொல்யூஷன்.
அதிகமான லைட் இருக்கிறது கூட ஒரு டைப் ஆஃப் நைட் டைம் லைட்ஸ் வந்து லைட் பொல்யூஷன் தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் இந்த லியோனிட் பற்றி நம்ம பார்க்க வேண்டிய இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ். உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அதே போல் இதை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ நம்ம அதிகம் பேருக்கு ஷேர் பண்ணுறதுனால தான் நிறையா பேருக்கு தெரிய வரும். அதே போல் நம்ம தமிழில் நிறையா வீடியோஸ் அப்லோட் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸும் இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், சைனிங் ஆஃப். திஸ் இஸ் மீ SPR. பை, டேக் கேர், ஹேவ் எ நைஸ் டே.